ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் குட் மார்னிங். காலை என்ஜாய்ச்சிங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜாலியாக இருந்துச்சு. நைட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்ம டயர்டு, எனக்குமே செம்ம டயர்டு. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கிங்லாம் போல் அப்படியே ஒரு கப்பில் வந்து டீ எடுத்துகிட்டு அழகா இந்த மாதிரி இடத்துல உட்காந்து டீ சாப்பிடுவோம். சரிங்களா? அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மரம், பலாப்பழம்லாம் பாருங்கள், அவ்வளோ இது வந்து கீழே விழுந்து கொட்டி கிடக்குது. பார்த்தீங்கன்னா பலாப்பழம்லாம் அப்படி அழகாக இந்த இடம் தாங்க எனக்கு பிடிச்ச இடம். பார்த்தீங்கன்னா ஜம்மு நீங்கள் உட்காந்து சூப்பராக அப்படியே நல்லா காற்று உங்களுக்கு. நேற்று இங்கே தான் உட்காந்தோம். இப்போ ஆடி மாதம்லாம் உங்களுக்கு பயங்கர காற்று உங்களுக்கு. நேற்று ஒரு மரம்லாம் விழுந்துச்சு அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு மரம் விழுந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் அந்தளவுக்கு செம்ம காற்று. வேனுக்கிட்டலாம் விழுந்துருச்சு மரம். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து வேறு இடத்துல வைக்க சொல்லியிருக்காங்க. வேனெல்லாம் வந்து நம்ம வந்த வேன் வந்து ஆமாம் நல்லா செமையான இடங்க. இந்த வந்து ஹாவ் ஏ கப் ஆஃப் டீ. ஓகே, இல்லை சூடாக இருக்குது டீ. சத்தத்தை பாருங்க, காற்று சத்தம் பயங்கரமாக இருக்குது. ராத்திரிலாம் தூங்கவே இல்லை சரியா. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் தூங்கிருக்க மாட்டாங்க. ஏன்னுச்சிங்க ஃபுல்லாக அவ்வளோ காற்று பிரித்து எடுத்துச்சு. காற்று அப்படியே சுற்றிலும் மரம் தான். அவங்களுக்கு சத்தம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. காற்று அப்படியே இந்த பேய் படத்தில் வரும்ல அது மாதிரி சத்தம். அதனால் வந்து நிறைய பேர் தூங்கலை நைட்டு. சரிங்க, அப்படியே டீயை சாப்பிட்டுட்டு ஜஸ்ட்டு ரைட்டாக வாக் போயிட்டு குளிச்சுட்டு வருவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா நல்லா குளியலை போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு குளிச்சுட்டு இப்போ சாப்பிட போகிறோம். மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான். அடிக்கடி இந்த 2 மாடி ஏறி கடுப்பாக இருக்குது நமக்கு. அதனால் இப்போ வேறு பாதை. பார்த்தீங்கன்னா நேற்று மரம் நல்லா காற்று, அழகாக ஒரு மரம் விழுந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே மரம் அந்த சின்னோண்டு கிளை இங்கே பாருங்க, அப்படியே எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க டக்கு டக்குன்னு. அந்த 2 மாடி ஏறுறதுக்கு இப்படியே ஷார்ட் ரூட் இருக்குது. இப்படி ஏறிக்கலாம் சைடில். இப்படி ஏறி அழகாக திரும்பினோம்னா கேஸ் அடிக்கிட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து கிச்சன், அவங்களோட கிச்சனு பாருங்கள். எப்படி மோசமாக இருக்கு இடம். காற்று பயங்கரமாக இருக்குது, அடிச்சுட்டே இருக்கு அப்படியே. இந்திராயா டீ கார்டன். இங்கே தான் உட்காந்து நம்ம காலை டீ சாப்பிட்டோம். வாங்க அப்படியே உள்ளே போக முடியும். இப்படி ஒரு பாதை இருக்குது, சூப்பரான பாதை. பாருங்க அழகாக உள்ளே வந்தாச்சு நம்ம. சேம் ஆம்லேட்டா? ஓகே, டீ காஃபி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, இது வந்து ப்ரெட்டா, சேம் ஜூஸு. நேற்று வச்சு அதே ஜூஸ் தான் போல இருக்குது. சட்னி, அப்பம், சாம்பார், இந்த பக்கம் இட்லி. இன்றைக்கி வந்து வடை கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. இல்லை நேற்று வச்சது சன்னா மசாலா. இன்றைக்கி கடலை கறி கிடையாது, சன்னா மசாலா, அப்பம், வெஜ்ஜி குருமா. இது வந்து பேன் கேக்கு. இது தெரியும் உங்களுக்கு, கார்ன்ப்ளஸ்ஸு. என்ன சார்? வாங்க சார், சாப்பிட்டாச்சா? நேற்றுக்கு போட்டு ஆட்டத்தில் சார் ரொம்ப முடியல சார். யாருக்கு? அவருக்கா உங்களுக்கா? அவரு இல்லையா, நான் இல்லையா. அவர் கீழே விழுந்தாரு பார்த்தீங்களா இல்லையா? அவரு குரங்கு டான்ஸ் ஆனாரு. கீழே விழுந்தாரு, படுத்தாரு, என்ச்சாரு, என்னமோ பண்ணாரு. ஆனால் செம்ம டான்ஸு. ஸ்டார் நேற்று அவர் தான் போல இருக்கு. நீங்கள் தான் ஸ்டார் போல இருக்கு நேற்று. ஆமாம், நான் வார் போயிருந்தேன். ஒரு வாரு ஸ்டார் அண்ணா ஜெயிச்சல் அண்ணன் டான்ஸ் வந்து செம்ம அருமை. அந்த என்னது பழைய படத்தில் வந்து இருப்பார்ல ஆனந்த் பாபு, ஆனந்த் பாபு இல்லை சந்திரபாபு, அந்த மோகன் பாபுவோட பையன் தெரியல சார். பம்பரக்கண்ணில் பாடுவாப்ல. ஏன்னா என்ன சந்திரபாபு வந்து ரொம்ப வருஷம் அவர் இறந்து போயிட்டார். நாங்கள் பிறகு இறந்து போயிட்டார். ஆனால் அந்த படத்தை தான் பார்த்துருக்கோம். ஆனால் ரியலாக நேற்று வந்து எங்களோட ஈவெண்ட்டில் பார்த்தோம். அவ்வளோ அருமையாக ஆடிந்தார் எங்கள் இன்ஜினியர் ஜெயிச்சல் அண்ணன். ரோட்டரி கிளப் காவேரி அவர் பாஸ்ட் பிரசிடென்ட் ஐபிபி. அவர் ஐபிபின்னா இமிடியட்லி பாஸ் பிரசிடென்ட். எங்கள் ஜெயிச்சல் அண்ணா வந்து அவ்வளோ அருமையாக ஆடி இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு.
காலெல்லாம் நிற்கவே இல்லை, அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாரு எங்கள் ஜெயிச்சில். எங்கள் ஜெயிச்சில் நான் வந்து இந்த அளவுக்கு நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் எல்லாம் மிரண்டு போட்டு கூப்பிடுங்க ஜெயிச்சில்னா ஆட வந்து கூப்பிடுது. நம்ம சென்சார்னால கட் பண்ணிட்டோம், வீடியோவில் போடல. சென்சார் இஷ்யூ ஆகிடும், அதனால நம்ம கட் பண்ணியாச்சு வீடியோவில். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவர் ஆட்டம், தலைவர் ப்ளஸ் எல்லாருமே டான்ஸ்லாம் செமையாக போட்டாச்சு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஜூஸு ஃப்ரூட்ஸை சாப்பிடுவோம், அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ தான் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஆயில் அப்படியே இங்கேருங்க, அப்படியே போடணும். போடுங்க பார்ப்போம். எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? போட தெரியும். நல்லா போடுறீங்க, உங்களுக்கு போட தெரியாதா? ஏன் போங்க. நம்ம அப்படியே எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. பார்த்தீங்கன்னா பட்டாய், சுண்டல், அது இந்த அப்பளம் மாதிரி இருந்துச்சு பார்த்தோம்னா. இது வந்து பட்டூர், அது சோளாபூரி சொல்லுவாங்களே, அது சோளாபூரி வித் சுண்டல் சன்னா. இது பார்த்தீங்கன்னா பேன் கேக்கு, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் போல இருக்குது. எச்சி ஊறும். எச்சி ஊருமா? சாப்பிடுவோம். வடை இருக்குது. அடுத்து இது என்ன புரோட்டா? இது ஆலு புரோட்டா, மெந்தி புரோட்டான்னு போட்டுருந்துச்சு. மெந்தி புரோட்டா, மெத்தி புரோட்டா ஏதோ போட்டுருந்துச்சு. சரிங்க, இது ஸ்வீட்டை சாப்பிடுவோம். ஓகே, வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்குது, சாப்பிடலாம். ஆஃப் ஆயில் வந்து ஸ்பூனில் சாப்பிடணுமா பார்த்துங்க. நம்மகிட்டே சொல்கிறாரு ஐயா, நாங்கள் பிடிங்க அப்படி பிடிச்சிங்க. ஒன்றும் மேட்ரு அடங்கி பாருங்க. அழகாக சுற்றி கட் பண்ணி விடுறது. ஆஃப் ஆயில் நாளாக கட் பண்ணுறாரு, நாளாக கட் பண்ணி அதில் பாதியை வாயில் போடுறாரு. அப்புறம் மூணாக எடுக்கிறாரு, மூணாக எடுத்து அப்படியே அப்படியே போடுறாரு. பாருங்க, டைமண்ட் ஷேப்பில் கிட்ட கொண்டாடுறாரு. ட்ரையாங்கிளில் போகுது இருங்க. ட்ரையாங்கிள் எடுத்து அப்படியே உள்ளாங்கிளில் உள்ளார போயிடுச்சு. இதெல்லாம் எப்படி சிறப்பாக செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. கை வைக்காம ஸ்பூன்ல சாப்பிடலாம் ஜம்முன்னு. ஓ, கை வைக்காமே செய்யணுமா? ரைட் ரைட். ஓகேவா? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சாங்க. நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சுங்க. செமையாக சாப்பிட்டுட்டு, ஆனால் வந்து சாப்பிட்டதெல்லாம் சிரிச்சிருது. எல்லாம் மேலே ஏறுறோம், அப்படி இப்படி எல்லாமே சிரிச்சிருது பக்காவா. என்ன பண்ணுறது? சரிங்க, சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வேறு எங்கேயும் போகல. எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. செக் அவுட் பண்ணுறோம். செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம். இப்போ ஆமாம், நேற்று பொட்டு வச்சாங்க வரும்போது. அம்மா பொட்டு வச்சது இவங்க தான் பொட்டு வச்சாங்களா? எனக்கு பொட்டு வச்சிங்களா? எனக்கு பொட்டே வைக்கலையா? நேற்று வரும்போது வைக்கலையா? எங்கே வச்சிங்க? உங்களுக்கு பொட்டு வச்சிங்க? வைக்கலையா? உங்களுக்கு வச்சாங்க பொட்டு. எனக்குலாம் வைக்கல பொட்டு. பாய் சொல்லிட்டீங்களா? எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டீங்களா? ஓகே மேம், பாய் பாய். ஓகே சார், பாய் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, நம்மளும் அப்படியே கிளம்புவாங்க. என்ன பண்ணுறது, 2 நாள் ஜாலியாக இருந்தாச்சு இங்கே. என்ன சார் ஜாலியாக இருந்தது சார்? சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ண. கிளைமேட் சூப்பரா ஒத்துழைச்சிச்சு நமக்கு. மழை பெய்யல, அதிகமாக மழை பெய்யல. அதான் மழை பெய்யுது. அவுட்டிங் போறதுக்கெல்லாம் விட்டு கொடுத்தது இல்ல. ஆமா, இன்னும் பெரிய மழை பெய்யல பாருங்க. நமக்கு சந்தோஷம் தான். வந்ததுல இருந்து போனது வரலும் மழை இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி 2 நாள் சரியான மழையா. நம்மளுக்கு தான் ஒத்துழைச்சிருக்கு இந்த மூணார் ட்ரிப். அங்கேயும் மழையாமா? என்னங்க இது? எங்க போனாலும் விட மாட்டீங்க. என்ன இது? ஏங்க எதையும் விட மாட்டேன். என்ன இது? இது மூங்கில? அது செடி வைக்க. பார்த்து பார்த்து பாருங்க. செடி வைக்க கலக்குறீங்க நீங்க தான். நம்மளும் அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு வண்டியில் வருவாங்க, வேன்ல. சரிங்களா, எல்லாம் செமையா என்ஜாய் பண்ணியாச்சு. அதே வண்டி அதே இடம் தான் நமக்கு. அப்படியே வேற லெவல் டூரே செஞ்சிட்டோம், வச்சு செஞ்சிட்டோம். அருமையான டூருங்க. பில்டர் ஸ்டேஷன் தஞ்சாவூர் சென்ட்ரல்ல இருந்து டூர் அரேஞ்ச் பண்ணாரு. எங்க டூர் சேர்மன் மிஸ்டர் வினோத் ராஜ் தலைமையில, எங்க பிரசிடன்ட் சேர்மன் செல்வகுமார் தலைமையில, செக்ரட்டரி எங்க மாமா மாரிமுத்து மாமா, எங்க ட்ரெஷரர் குண்டு பிள்ளை, கருத்த பிள்ளை, வைரப்பிள்ளை, அன்புராஜ் சார் தலைமையில அருமையான டூர். எங்க டூர் சேர்மன் வினோத்ராஜ் சூப்பரா பண்ணாரு. ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சார் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். தேவா சார் நீங்க? நீங்க தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்க. அப்படியே அந்த பையன் கொஞ்சம் பெனால்டி எக்ஸ்ட்ரா போடு. இங்க ஆள காணோங்களா? சூப்பர் என்ஜாய்மென்ட். கல்லு விளையாண்டு. சூப்பர். உட்காருமா? அமைதியா உட்காருங்க, முறுக்கு மேல உட்காராதீங்க. ஆமா.
அப்படியே வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மூணாறுலேருந்து கீழே இறங்கியாச்சுங்க. இறங்கி வந்து அதே ஹோட்டல் தான் இங்கே, அதே ஹோட்டல், சேம் ஹோட்டல் போய் சாப்பிட போகிறோம். நான் சாப்பிடலங்க, வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். வினோத் சார் கூப்பிட்டு அதுக்கு வந்து எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றோம் போயிட்டு. தலைவர் பாருங்க தனியாக சாப்பிட்டுருக்காரு, செயலாளர் இருக்காரு, பொருளாளர் இருக்காரு. எங்கள் வேனில் டூர் சேம்பர் ஜார்மனி எங்கேயும் போல நாங்கள் நடுவில் நிப்பாட்டி ஃபால்ஸ்ட்டு லைட்டாக கை காலம் வச்சுட்டு வந்தோம் அப்படியே. ஓகே ஓகே சார். சாப்பிட்டாச்சா சார்? மணி 4 ஆச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது? கம்மியாக இருக்கா? சீக்கிரம் சாப்பிட்றோம் போய்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டாங்க. மட்டன் பிரியாணி தீர்ந்து போச்சு. அப்படி ஷேர் பண்ணிப்போம், ஓகேங்களா? அப்படி சார் கப்பில் கொடுத்தீங்கன்னா ஷேர் பண்ணிப்போம் பிரியாணியை. நீங்கள் என்ன எப்படி கொடுத்துட்டீங்க? பரவாயில்ல விடுங்க, தூக்கி அப்படி ஷேர் பண்ணுங்க. சரி விடுங்க விடுங்க, நோ ப்ராப்ளம், விடுங்க. ஒரு ஆள் நச்சு அப்படி கொடுத்துட்டாப்புல. என்னாச்சு இங்கே ஜெயிச்சிலிங்க சிஎம் உட்காந்து பிடிச்சிக்கிட்டாரு. சிஎம்மும் ஆரம்பிப்போமா? பகல ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே வாயில போட்டீங்க முட்டையா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குழஞ்சு போச்சு பிரியாணி, குழஞ்சு போச்சா? குலவா இருக்கு பிரியாணி, அதுக்காக என்ன பண்றது? உள்ள வாயில போட்டு சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வாங்கியாச்சு. ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு அப்படியே இந்த தேன் குழம்பு பிரியாணி குழம்பு போட்டு சாப்பிடுவோம். ஓகே ஓகே ஓகே. பிரியாணி குழம்பு, சாம்பார் சாறு கொடுத்துருங்க. தயிர் இருக்கா? தயிர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரசத்தை போட்டாச்சுங்க. ரசம், மீன்லாம் பசி தாங்க முடியல, ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு மீனை. நேற்றையும் மீன் நல்லா இருந்துச்சு, அதாவது முந்தானத்தி சனிக்கிழமை மீன் நல்லா இருந்துச்சு. இன்னைக்குமே மீன் நல்லா இருக்கு. ரைஸ் வேணுமா சார்? அப்படியே அப்படியே போகலாம், அப்படியே போவோம் சார். அப்படியே வெயிட் ரைஸ் சார். அப்படியே தயிரா? ஓகே சார் ஓகே. பார்த்தீங்கன்னா சில்லி ப்ரான் லாட்டு. பார்த்தீங்கன்னா ப்ரான் பாருங்க, சூடாது ப்ரான். நல்லா செமையாக சாப்பிட்டாச்சுங்க. நீங்கள் சார் போகாம இருக்கீங்களா? கொஞ்செல்லாம் ஆடலாங்க, எல்லாம் டயர்டு. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக செம டயர்டு. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, ஊருக்கு போய் கிளம்புனா போதுன்னு இருக்கு. ஃபால்ஸ் எங்கேயாச்சும் போகலான்னு பார்த்தோம். இப்போ 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க, மணி 4 ஆயிடுச்சு இங்கே. அதனால் வேகமாக இப்போ வந்து ஊருக்கு தான் கிளம்புறோம். நம்ம சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 3 நாள் செம்ம என்ஜாய் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் வந்தாச்சு. பாருங்க வண்டிங்க தான் நிற்கிது. நம்ம வண்டி திருப்பி எங்கே வண்டி எடுத்தோமோ அங்கேயே நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலி என்ஜாய்மெண்ட்டு. எதுவுமே மறக்க முடியாது, அந்தளவுக்கு செம்ம என்ஜாய் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அப்படியே ஓரளவுக்கு நம்ம எண்டாவது கடைசியாக வரும்போது வீடியோ போட மாட்டோம் மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு ரெஸ்ட் எடுத்துகிறோம். பார்த்தீங்கன்னா என்ன இந்த தடவை என்ன ஆச்சுன்னு வண்டியில் வந்து 2 படம், மகாராஜா ஒரு படம், அடுத்தது மண் பொன் ஏதோ ஒரு படம் போட்டுருந்தாங்க. இது கருடா படம். அது பார்த்தீங்கன்னா சசிகுமார், அப்புறம் இன்னொரு பேர் தெரியல, அப்புறம் அந்த சூர்யா அவன் பேர் சசிகுமார் 2 பேரும் நடித்த படம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு செமையாக என்ஜாய் பண்ணோம். வரும்போது படம், போகும்போது ஒன்றும் பார்க்கல, ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக குத்துரிச்சு போனோம். வரும்போது டயர்டு, அதனால் எதுவுமே பேச முடியல. அதனால் எல்லாம் சைலண்டாக ஏசியை போட்டு படுத்துட்டு அப்படியே படம் பார்த்து வந்தாச்சு ஜம்முன்னு. இந்த 3வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்து தங்களோட நேரத்தையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்களது மையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ வினோத். ஓகே, தேங்க்யூ சார். உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.